நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகை மலை ரயிலில் பயணிக்க குவியும் சுற்றுலா பயணிகள். கோடை வெயில் பல பகுதிகளில் கொளுத்தி வரும் நிலையில் பலரும் சுற்றுலா தலங்கள், மலைகள் என்று குழு இடம் தேடி பயணிக்க தொடங்கியுள்ளனர். இதனையடுத்து கோடை சீசன் காரணமாக உதகை களை கட்டியுள்ளது. இங்குள்ள மலை ரயிலில் பயணிக்க சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் உதகை ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை உலக மக்களை கவரும் சிறந்த சர்வதேச சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. மேட்டுப்பாளையம் முதல் உதகை வரை இயக்கப்படும் நூற்றாண்டு பழமை வாய்ந்த மலை ரயில் உலக பிரசித்தி பெற்றது. யுனெஸ்கோ அமைப்பு நீலகிரி மலை ரயிலை பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. இந்த மலை ரயிலில் பயணிக்க உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். 118 ஆண்டுகள் பழமையான நீலகிரி மலை ரயில் முதன்முறையாக 1899ஆம் ஆண்டு மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே இயக்கப்பட்டது. பின்பு 9 ஆண்டுகள் கழித்து குன்னூரிலிருந்து உதகை அருகே உள்ள ஃபோர்னெல் என்ற பகுதிக்கு இயக்கப்பட்டது. அதன்பின் 1909ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி உதகை ரயில் நிலையம் அமைக்கப்பட்டது. மேட்டுப்பாளையம் குன்னூர் பிரிவில் பயன்படுத்துவதற்காக நீராவி என்ஜின்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து வரவழைக்கப்பட்டன. இப்போது மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரை நீராவி என்ஜின்கள் மூலமே ரயில் இயக்கப்படுகிறது. பின்பு குன்னூர் உதகை இடையே டீசல் என்ஜின்கள் பொருத்தப்பட்டு ரயில் இயக்கப்படும். இந்த ரயில் பாதை ஆசியாவிலேயே மிகவும் செங்குத்தாக இருப்பதால் பல்சக்கரங்கள் உதவியுடன் ரயில் இயக்கப்படுகிறது. இப்போதுள்ள நீலகிரி மலை ரயில் 11.516 மீட்டர் நீளமும் 2.15 மீட்டர் அகலமும் 4 பெட்டிகளையும் கொண்டுள்ளது. இந்த நீலகிரி மலை ரயில் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை வரை 46 கிலோமீட்டர் தூரம் கடக்க 208 வளைவுகளையும் 250 பாலங்களையும் 16 சுரங்க பாதைகளையும் கடக்க வேண்டியுள்ளது. நீலகிரி மலை ரயிலை கடந்த 2005ஆம் ஆண்டு யுனெஸ்கோ பாரம்பரிய ரயிலாக அறிவித்தது. இதனால் இந்த ரயில் நிலையம் மற்றும் ரயில் உலக சுற்றுலா 8இல் இடம்பெற்றது. நீலகிரி மாவட்டத்தில் ஏராளமான சுற்றுலா தலங்கள் பயணிகளை கவரும் விதத்தில் அமைந்திருக்கின்றன. அந்த வகையில் உதகை மலை ரயிலை கண்டு வியக்காத சுற்றுலா பயணிகள் இருக்க மாட்டார்கள். இந்த மலை ரயிலில் பயணம் செய்வது தனிச்சிறப்பு வாய்ந்த அனுபவமாகவே கருதப்படுகிறது. ஏப்ரல், மே மாதங்களில் கோடை சீசன் களை கட்டும் சுற்றுலா பயணிகள் முன்கூட்டியே முன்பதிவு செய்து உதகை மலை ரயிலில் பயணித்து இயற்கை காட்சிகளை பார்வையிட்டு மகிழ்வார்கள். உதகை குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையேயும் குன்னூர் உதகை இடையேயும் தினமும் மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. உதகையில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் சமவெளி பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வந்த வண்ணம் உள்ளனர். மலை ரயிலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் முன்பதிவு செய்து பயணித்து வருகின்றனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.